பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிந்தி மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 45, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொற்களும் நம்மளை சுற்றி இயங்கிக் கொண்டே இருக்கும் செயல்கள் கவனித்து கொண்டே இருப்பது உண்டு. அது பதிவுகளாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் எந்த எண்ணத்தில் எந்த சிந்தனையில் நாம் உரையாடுகின்றோமோ அது திரும்ப நம்மளை நோக்கியே அதற்கான பதிலை கொடுத்து கொண்டு இருக்கும். ஆகவே நல்லவைகளை பேச வேண்டும், நல்லவைகளை சிந்திக்க வேண்டும். அதாவது சூரிய தியானம் பற்றி கூறியிருந்தேன். காலை, மதியம், மாலை, இரவு என நேரங்களை பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதற்கு என்று உணவு முறைகள் இருக்கு. அப்போ அந்த உணவு முறைகளை எப்படி நம்ம அதிகரிக்க வேண்டும்? அதாவது பொருள் வைத்திருந்தால் மட்டும் பத்தாது, அந்த பொருளாகிய இறை உணவை சேகரிக்கும் தந்திரங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அலைபேசியில் தற்போது உள்ளவர்கள் மணிக்கணக்காக உரையாடுதல் நடப்பதால் இறை உணவு சுரந்து வருவது நின்று விடுவது உண்டு. அதேபோல் அந்த இறை உணவை அதிகரிக்க வேண்டுமென்றால் அதற்கு என ஒரு சில உணவு முறைகள் இருக்கு. அந்த உணவு முறைகளை சாப்பிட்ட பிறகு ஒரு 15 நிமிடம் எவரிடமும் உரையாடாமல் இருக்க வேண்டும். அதேபோல் தியானம் செய்து முடித்த பிறகு ஒரு 25 நிமிடம் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். தியானம் செய்வதற்கு முன்பு ஒரு நல்ல அதிகமான சூடுள்ள நீரை தியானத்திற்கு முன்பு வைத்திருந்து அதற்கு பிறகு அந்த நீரை மட்டுமே குடிக்க வேண்டும். தியானம் முடித்த உடனே குடிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் நாம் கற்பனையிலேயோ அல்லது புத்தகத்தை பார்த்தோ இல்லை யூடியூப்களை பார்த்து தியானத்திலாம் அமரக்கூடாது. தகுந்த ஆசிரியர் வேண்டும். அந்த ஆசிரியர் வைத்து கொண்டுதான் பழக வேண்டும். அதே போல் இந்த இல்லற வாழ்க்கையில் அக உணவை உணவாக பெற்றவர்கள் இரவு 6 மணிக்கு மேல் உரையாடுதலை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சுவாச நட்டம் 45 நிமிடங்கள் தியானம் செய்ததனுடைய பலன் அப்படியே 45 நாட்களுக்கு உண்டான உயிர் வாழும் நாட்கள் குறைகின்றது. ஆகவே சிரமப்பட்டு சேர்த்த உணவெல்லாம் உரையாடல் மூலியமாக வெளியேறி விடுவதால் அந்த அனாவசியமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல் இல்லறத்தில் இருப்பவர்கள், இறை வாழ்க்கைக்குள் இருப்பவர்கள் 7 மணிக்கு மேல் உரையாடுவது மிகுந்த ஆபத்தாகிவிடும். எழுத்து பயிற்சிகள், மற்ற பணிகள், அவரவர் சொந்த பணிகளை செய்து கொள்ளலாம். அமைதி காக்க வேண்டும். இந்த கூடு விட்டு கூடு செல்பவர்கள் அந்த உடலுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள், இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல் காலை 9 மணி வரை அவசியம் இருந்தால் ஒரு 2 நிமிடம் பேச வேண்டும். இல்லை என்றால் 9 மணி வரை சூரிய உதயம் நல்லா வளர்ந்து அது உதித்த பிறகு
அதுவரை 9 மணி வரை அவரிடம் பேசாமல் இருப்பது மிக நன்றாக இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியம். ஆகவே உரையாடல் என்பது அளவோடு இருக்க வேண்டும். பிறர் பேசுவதை காதில் வாங்க பழக வேண்டும். நாம முந்திக் கொண்டு பேசுவது கோபத்தை உருவாக்கி இறை உணவு நட்டத்தை உருவாக்கிவிடும் என்பதால், வாழ்நாட்கள் எண்ணிக்கை குறையும் என்பதால் இந்த மாதிரியான தவறான செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.